ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே விளாக் பார்க்க போகிறோம். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் தான் வந்து விளாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்னைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவாக மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவும் 4:45 எந்திரிச்சு ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சமையல் வேலையை பார்ப்பேன். இன்னைக்கு வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணனால காலையில் ஒரு 6 மணிக்கு தான் எந்திரிச்சு பிள்ளைங்களுக்கு வந்து பீட்ரூட் ரைஸும் முட்டையும் வேக வச்சு கொடுத்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து முளைக்கட்டின சத்து மாவில் களி செஞ்சு கொடுத்துட்டேன். எங்களுக்கு வந்து ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸில் நாங்கள் வந்து கஞ்சியாக எடுத்துருக்கோம். அவங்களுக்கு வந்து முளைக்கட்டின சத்து மாவு, எங்களுக்கு வந்து ஸ்ப்ரவுட்டட் சத்து மாவு. ரெண்டுமே ஒன்று தான். அதை வந்து தமிழில் சொன்னேன், இதை இங்கிலீஷில் சொல்லிட்டேன். அது ஒரு குத்தமா? ஸோ நம்ம நார்மல் ஹெல்த் மிக்ஸை விட ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல வாசமாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம அதை வந்து முளைக்கட்டி அதை வறுக்கும் போது அந்த ஸ்மெல் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. கமல், உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? நல்லா இருக்கா? எனக்கு ஒன்ன மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் தெரியல, பட் ஆனால் அதுக்கும் நமக்கும் அந்த யூஸ்வலாக அந்த சத்து மாவுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. நல்லா இருக்கு. ஸோ நம்மளோட நார்மல் ஹெல்த் மிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இது வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம சாப்பிட்றது இல்லை. இது வந்து முளைக்கட்டும் போது அதோடைய டேஸ்ட் வந்து நமக்கு 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நியூட்ரிஷனல் வேல்யூ இன்னும் வந்து ஜாஸ்தி ஆகுது. டேஸ்ட் கிடையாது, ஹெல்த் அந்த வேல்யூ, சாரி நியூட்ரிஷனல் வேல்யூ, அதோடைய உள்ள இருக்க சத்துக்கள் வந்து ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் முளைக்கட்டுறமே தவிர ருசி இன்க்ரீஸ் பண்றதுக்காக கிடையாது. அது வந்து ஹெல்த்தும் அதிகம், பட் டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கு, அதோட ஸ்மெல்லும் நல்லா இருக்கு. ஏன்னா இப்ப ராகியவே வந்து ராகியை வந்து ஊற வச்சு அரைக்கிறதுக்கும் அதை முளைக்கட்டி அரைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸ்ப்ரவுட் பண்ணிட்டு அதை அப்படியே எடுத்து சாப்பிடும் போதே அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அதை வறுக்கும் போது அதோட ஸ்மெல் வந்து இன்னும் சூப்பரா இருக்கு. கீழே வறுத்தாங்க அப்படின்னா எனக்கு மேல ஸ்மெல் வரும். ஓ, வறுக்குறீங்களா, என்கிட்ட சொல்லாமே வறுக்குறீங்க அப்படின்னு நான் கீழே போய் வீடியோ எடுக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு நாங்கள் கடைக்கு கிளம்ப போகிறோம். கமல், என்ன பண்ணுற? லே, அங்கேருந்து ஆஃபீஸ் தான் மூவ் பண்ணி வச்ச, என்னடா இப்போ வீட்டையும் காலி பண்ணுறேன்ற? வீட்டுக்கு வருவியா மாட்டியா நீ? ஏன் வீட்டில் இருந்தா என்ன? ஆபீஸ்லனா 4 கிளையண்ட்ஸ் வருவாங்க, பாப்பாங்க. ஓஹோ, வீட்ல யார் இருப்பா? வீட்ல இது பார்க்க. அப்ப ராஜேஷ் கிச்சன்லயே ரேக் அடிச்சு கொடு, நான் எல்லாத்தையும் ராஜேஷ் கிச்சன்ல கொண்டு போய் வைக்கிறேன். ஏய், ரேக் அடிச்சு கொடு. அடிச்சறலாம். அடிச்சறலாம். ஒண்ணு விடாம எடுத்துக்கிட்டு இருக்க எல்லாத்தையும். முக்கியமானது. சரி, இப்ப நான் அடுக்கி வச்சிருந்தது எல்லாத்தையும் இப்ப கலைக்கிறேல்ல நீ. உனக்கு வந்து உன்னோடது வைக்கிறதுக்கே உனக்கு இடம் மாத்த மாட்டேங்குது. ஓஹோ. கமல் இப்போ புதுசாக மூவ் பண்ணியிருக்க ஆஃபீஸ் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக ராஜேஷ் கிச்சன் ஆஃபீஸ் கூட வர்றது கிடையாது, மதியம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வர்றாங்க. இப்போ அந்த ஆஃபீஸில் ரேக் அடித்து என்னோடய அவார்ட்ஸு புக்கெல்லாம் கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்னடா ஆஃபீஸை தான் காலி பண்ணேன், இப்போ வீட்டையும் காலி பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கடைக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி ப்ரொடக்ஷன் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா உளுந்தங்களிக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. நம்மளோட கருப்பு உளுந்தங்களியில் கருப்பு உளுந்தும் பூங்கார் அரிசியும் போட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். கமல் போகிற வழியில் டீ குடிச்சிட்டு போகலாமா அப்படின்னு சொன்னனால 2 பேரும் லெமன் டீ குடிச்சிட்டு நான் வந்து ராஜேஷ் கிச்சன் போயிட்டேன், கமல் சோஷியல் குருக்கு போயிட்டாங்க. திங்ஸ் எல்லாம் எனக்கு மேலே கொண்டு வந்து கொடுத்துட்டு போ. எனக்கு இன்றைக்கி ராஜேஷ் கிச்சனோட லாஸ்ட் 1 வீக்கான வரவு செலவு கணக்கு பார்க்க வேண்டியது இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். கடையிலையுமே வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருந்தது. பேக்கிங் ஒர்க் இருக்கனால அதை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். இன்றைக்கி வந்து இல்லை, தள்ளி போடக்கூடாது, இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக் எல்லாத்தையும் நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஸ்டாக்கை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த திங்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தோம். இருந்தாலுமே கொரியர் பேக்கிங் நிறைய இருந்தனால மதியம் வரைக்கும் கொரியர் பேக்கிங் பாருங்கள். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வேலை வந்து நம்ம ஸ்டாக் எல்லாத்தையும் செக் பண்ணி அதை சிஸ்டமில் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஈவினிங்க்கு மேலே மதியம் ஒரு 3 மணிக்கு மேலே அந்த வேலையை தான் பார்த்தாங்க. ஏன்னா ஒரே நாளில் எல்லாத்தையும் செஞ்சோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக வந்து
கொரியர் பேக்கிங் வந்து ஸ்டாப் ஆகும், அப்புறம் ஆர்டர்ஸ் வந்து டிலேயாக போகும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு இந்த வேலையை பாதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாக கடையில் அந்த வேலை தான் போச்சு. பிள்ளைங்க ஷட்டில் கிளாஸ்லேருந்து வந்ததும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ சாட்டர்டே எடுத்தது. கயலுக்கு இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது அப்படின்றனால அவன் மட்டும் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. கயல் கிளம்பின கொஞ்ச நேரத்துலேயே நாங்களுமே கிளம்பிட்டோம். ஹாய் பாப்பா, எங்கே போகிறோம் தெரியலையா? இன்னைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு. கமல், பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல தான் நமக்கு பேப்பர் தராங்க அப்படின்னா நான் நினைச்சிட்டு இருக்கேன் இத்தனை நாள் நம்ம கிட்ட தான் பேப்பரை காட்டுறாங்க, அவங்கள்ட்ட காட்டுறது இல்ல, நம்ம கூட போகும்போதுதான் அவங்க மார்க் பாத்துக்கிறாங்க அப்படின்னு. அப்படி இல்ல, முன்னாடியே இதுகளுக்கு பேப்பரை கொடுத்துடுறாங்க. கொடுத்துட்டு அப்புறம் தான் இந்த சாட்டர்டேல நமக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்னு வச்சு நம்ம கிட்ட மார்க் காட்டுறாங்க. முன்னாடியே இவங்களுக்கு கொடுத்துடுறாங்க, ஆனா இவங்க சொல்றது இல்ல. இத்தனை வருஷத்துல எனக்கு நேத்து தான் அது தெரிஞ்சிருக்கு. நேத்து இவ சொன்னா மார்க், அம்மா எனக்கு மேக்ஸ்ல மார்க் எவ்வளவு 30க்கு 23. இந்த தடவை மேக்ஸ்ல மார்க் குறைஞ்சிருச்சுமா அப்படின்னா, நாளைக்கு தானே பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங், நாளைக்கு தானே பேப்பர் கொடுப்பாங்க, இவன்னு மார்க் சொல்றா அப்படின்ட்டு நான் கயல்கிட்ட கேக்குறேன். நாளைக்கு வருவேலம்மா பாத்துக்கமா அப்படின்றா. அடி பாவிகளா, இவ்வளவு நாள் என்ன ஏமாத்திட்டு தெரியுறீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மார்க் கொடுத்தா என்ன சொல்றேன், என்ன பண்ணணும் வந்து சொல்லணும். இவ சொல்லிட்டா, இவ இத்தனை நாளா சொல்லல, பட் ஆனா நேத்து வந்து என்கிட்ட சொல்லிட்டா. அவ வந்து நான் கேக்குறேன், நாளைக்கு வருவேலம்மா பாத்துக்கமா, ஏய் சொல்றியம்மா வந்து பாத்துக்கமா ப்ளீஸ்மா அப்படிங்கிறா. நீ வர மாட்டியே? அப்புறம் நான் நேத்து கேட்டுட்டேன் எல்லாத்தையும். அப்புறம் மார்க் சொல்லிட்டான், பரவாயில்ல பொழைச்சு தப்பிச்சிட்ட நீ. நீ போய் என்ன பண்ணணும், பேப்பர் கொடுப்பாங்க, சைன் போட்டுட்டு வர்ற, அவ்வளவுதான். உங்ககிட்ட சொல்றது கேக்குறதெல்லாம் வேண்டாமா? ஒண்ணும் இல்லையா? சொல்றது சொல்லு வழக்கம் போல, கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பாத்துக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க, மிரட்டி வைங்க அப்படின்னு வழக்கம் போல சொல்லிட்டு வா, அவ்வளவுதான். காலையிலேயே வந்து கயல் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டான். இன்னைக்கு வந்து அவங்க ஸ்கூல்ல ஃபுட்பால் இது இருக்கு, ஸோ அதனால ஃபுட்பால்ல சேர்ந்துருக்கா. எப்பவுமே இந்த மாதிரி நான் போறேன் அப்படின்னு கேட்க மாட்டா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃபுட்பால்ல சேர்ந்துருப்பாங்க போல, இந்த தடவை இல்லை நான் போயே ஆவேன் அப்படின்னு கேட்டா. சரி போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டோம். அதனால நீ காலையில சீக்கிரமே கிளம்பி போயிட்டா. இப்ப போய் அவ விளையாண்டுட்டு இருப்பா, நாங்க போய் பார்த்துட்டு. நீ வரியா? இல்ல நான் வரல, எனக்கு வேலை இருக்கு கடையில. ஸோ அதனால கமலும் கண்மணி மட்டும் போவாங்க. ஸோ என்னை கடையில டிராப் பண்ணிட்டு இப்ப அவங்க கிளம்பிடுவாங்க. இந்த சீட்டுக்கு தான்ப்பா இவங்களுக்கு அடிச்சுக்கிறாளுங்க, எப்படா அம்மா போகும் இந்த சீட்ல உட்காரலான்னு. விட மாட்டா. இப்ப கயலும் இல்ல, நான் இல்லன்னா கயல் உட்காருவா. இப்ப கயலும் இல்ல அப்படின்னா கண்மணி முன்னாடி உட்கார போறாளாம். உட்காந்துக்கங்க, நான் போய் கடையில வேலையை பாக்குறேன். எவ்வளவு நேரம் வேலை இருக்க போகுதுன்னு தெரியல, நான் போய் வேலையை பாக்குறேன். ஸ்லோவா போப்பா, ஏன்பா இவ்வளவு வேகமா போறேன்? எப்படியோ முன்னாடி வந்து உக்காந்துட்டேன். ஜாலியா கழுத்து அறுக்குது பாரு அந்த சீட் பெல்ட்டு. சரி பாய். இன்றைக்கி ஆக்சுவலாக எனக்கு ஒரு மீட்டிங் இருந்தது. அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு கடையில் வந்து திங்ஸ் எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு அந்த வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் பேக்கிங் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ஃபுட் ப்ராடக்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணும்போது மசாலா வெரைட்டிஸ், அதுக்கப்புறமா ஆயில், கீ, ஹனி அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா சீயக்காய், ஹேர் பேக்கு, குளியல் பொடி அந்த மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அடுக்கி வச்சோம். என்ன பாப்பா ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஆல் தி பெஸ்ட். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் முடிஞ்சா? சீக்கிரம் வந்துட்டீங்க. சரி சரி.
மதியத்துக்குள்ளே திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து மாற்றி அடுக்கிட்டோம். கொரியர் பேக்கிங் நிறைய இருந்தது. அதனால் கூட எல்லாமே நான் பேக் பண்ணுறேன், மித்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பேக் பண்ணுங்கள் அப்படின்னு உள்ளே 2 பேர் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெளியே நாங்கள் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோனாகிராஸ் பேக்ஸ் ஆர்டரே வந்து நிறைய இருந்தது. ஒரு 10 ஆர்டர் கிட்ட இருந்தது. சரி உள்ளே வச்சு இதை பேக் பண்ணோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும், பேக் பண்ணுறதுக்கும் லேட் ஆகும், எல்லா ஆர்டரும் ஒரே நாளில் டிஸ்பேட்ச் பண்ண முடியாது அப்படின்றனால இது எல்லாத்தையும் நான் பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே உட்காந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரே கஸ்டமர் 2 பேக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. மார்க்கெட் பேக்கு, பிக்னிக் பேக் 2மே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த பேக்ஸ் வச்சு சென்ட் பண்ணுறதுக்காகவே வந்து பெரிய கவராக ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் கவரில் வைக்கும் போது ஒரு மாதிரி கசங்குற மாதிரி ஃபீல் ஆச்சு. காட்டன் பாக்ஸ்னால் நீட்டாக போகும் அப்படின்றனால அதுக்காகவே காட்டன் பாக்ஸ் பெருசாக செஞ்சு அதில் வச்சு சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ராஜேஷ் கிச்சன் ப்ராடக்ட் பல்க் ஆர்டர் பண்ணுறவங்களுக்காக இந்த காட்டன் பாக்ஸ் ரெடி பண்ணோம். பட் கொஞ்சமாக தான் வந்து வாங்குவோம். இப்போ இந்த பேக்குக்காகவே வந்து நிறையா பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ரெண்டு வெப்சைட் ஆர்டர் வச்சிருக்கு. ஏபிசி குழம்பு பொடி அரை. இந்த பெரிய பாக்ஸில் பேக் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து கோனாகிராஸ் பேக்ஸ் தான். பேக்ஸ் கூடவே சேர்த்து நம்ம ப்ராடக்ட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதை தனியாக பேக் பண்ணாமல் அந்த கூடக்குள்ளேயே வச்சு நம்ம வந்து காட்டன் பாக்ஸில் வச்சு சென்ட் பண்ணிட்டோம். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்க வந்து சீக்கிரமே வந்தனால நானும் பிள்ளைங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பெரியமாட்டை காட்டியே ஆகணும்ன்ட்டு வர்றா. கயல் ஃபுட்பாலில் கப்பு வாங்கியிருக்கா. நைட் டின்னருக்கு சிக்கன் சாப்பிடும் போல் இருந்தது. அதனால் கௌதம் வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்தனால இன்றைக்கி சிக்கனும் தோசையும் தான் ரெடி பண்ணேன். பிள்ளைங்க தோசையும் சிக்கனும் வச்சு சாப்பிட்டாங்க. நான் வந்து வெறும் சிக்கன் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.